அது அதிமுகவை தாவேகா வந்து ரொம்ப அவசர கதியில உடைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா வந்து ஓப்பனாவே இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் இங்க வாங்க, தாவேகால வந்து சேருங்க. நாங்க தான் வந்து ஒரிஜினலான அதிமுக. அங்க இருக்கிற ஒரிஜினலான அதிமுக இல்ல அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே இன்னைக்கு வந்து கேட்டிருக்காரு. அவங்க ஏன் இவ்வளவு வேகமா உடைக்கிறாங்க இந்த கட்சியை அப்படின்னு பார்த்தாக்க, அவங்களுக்கு அவங்க மேல முதல்ல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதாவது இந்த ஆட்சி எத்தனை நாள் நீடிக்கும் தெரியல, அடுத்த தேர்தல் எப்போ வரும்னு தெரியல. அதுக்குள்ள அப்படி ஒரு தேர்தல் வர்றதுக்குள்ள மூன்றாவது கட்சியை வந்து உடைச்சிடணும். போட்டி வந்து மும்முனை போட்டியா இருக்கக்கூடாது, 2 முனை போட்டி மட்டும் தான் இருக்கணும். திமுகவுக்கு நமக்கு மட்டும் தான் போட்டியா இருக்கணும். மூன்றாவது போட்டியா அதிமுக இருந்துச்சுன்னா அது நம்மளை வந்து ஒரு படுதோல்வியை சந்திக்க வச்சிரும். அதிமுக ஜெயிச்சு மேல வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தின் வெளிப்பாடு. அவங்க வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியை இருக்கக்கூடாது, அதை உடைச்சிடணும், அந்த கட்சியை வந்து தங்கள் பக்கம் ஃபுல்லா இழுத்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து விஜய் அவர்களோட ஒப்புதல் இல்லாம நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அவர்கிட்ட எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க, அதிமுக தொண்டர்கள்லாம் உங்களை தான் தலைவர்களாக ஏற்றுக்க ரெடியா இருக்காங்க, நமக்கு வந்து அவங்க இருக்கிறது சேஃப் இல்லை, அந்த கட்சி இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் இல்லை, அதனால வந்து அவங்களை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையிலே என்ன நிலவரம்னாக்க, தாவேகாவுக்குள்ள தனக்கான ஒரு தனி கட்சியை ஆதவ அர்ஜுனா வந்து தொடங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவுல இருந்து வரவங்க எல்லாரையுமே வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கூப்பிட்டு தான் மூலமா சேர்த்துக்கிறாரு. விஜய் அவர்களை சந்திக்க அனுமதிக்கிறதுல அனுமதிச்சா ரொம்ப லேட்டா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு போட்டோ எடுக்கிற ஒரு நிகழ்வா மட்டும்தான் இருக்கே தவிர, அதிமுகவுல இருந்து மாற்று கட்சியில இருந்து வரவங்களை எல்லாம் தனக்கு கீழே வந்து அவர் வந்து தன்னுடைய அணியினரா சேர்த்துக்கிறாரு. இது வந்து ஒரு கட்டத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து இவர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு சசிகலா இருந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி போகுது. ஆனா ஜெயலலிதாவுக்கு அந்த அம்மா இருக்கும்போதும் சரி, அவங்க மறைந்த பிறகும் சரி, சசிகலா வந்து ரொம்ப லாயலா இருந்தாங்க. அந்த அம்மாவோட இமேஜுக்கு வந்து எந்த ஒரு குறைபாடும் ஏற்படக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனா திரு ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு அப்படி உண்மையா இருப்பாரா அப்படிங்கிறதுக்கு வந்து காலம் தான் பதில் சொல்லணும். ஆனால் அவர் தெளிவா கட்சிக்குள், தாவேகா கட்சிக்குள் தனக்கான ஒரு கட்சியை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா உண்மை. அதனாலதான் இவ்வளவு வேகமா வந்து அவர் கட்சியை உடைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வந்து விஜய்க்காக 25-30 வருஷமா விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், அதுல இருந்து தாவேகாவை மாறி போஸ்டர் ஒட்டி உழைத்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாற்றுக் கட்சியினர் உள்ள படையெடுக்கும் போது அவங்களோட நிலைமை என்ன ஆகும் தெரியல. அவங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கான போட்டியிட வாய்ப்புகளோ கட்சி பதவிகளோ அவங்களுக்கு கிடைக்குமா, இல்ல புதுசா வரவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குமா என்னங்கிறது தெரியல. ரெண்டு தடவை, ஒண்ணு ஆசை காட்டி வெளியில இருந்து அதிமுக போன்ற கட்சியில இருந்து கூப்பிடுறவங்களுக்கு பதவிகளும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் கொடுப்பாங்களா, அல்லது ஏற்கனவே விஜய்க்காக 25-30 வருஷம் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களா, இல்ல இந்த ரெண்டுல ஏதோ ஒரு தரப்புக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது கிடைக்காதவர்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சு வெளியேறதுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி குழு உருவாகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம்.